السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் வேகமாக கபூலாகின்றது. நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டுமா? நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்கள், இடங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தஹஜ்ஜுதினுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. அதே போன்று ஒவ்வொரு தொழுகையிலும் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. இவ்வாறு துஆக்கள் கபூலாகக்கூடிய இடங்கள், நேரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதனுடைய பொருள் என்னவென்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை. அரசாட்சி முழுவதும் அவனுக்கே, புகழ் அனைத்தும் அவனுக்கே. அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் படைத்தவன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. தீமையிலிருந்து திரும்புவதற்கும் நன்மை செய்ய சக்தி பெறுவதற்கும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர வேறில்லை என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.